ஐபிஎல்லிலும் நேற்றைய நாளிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. எல்லோரும் பரவலாக எதிர்பார்த்திருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐபிஎல் மினி ஆக்ஷன் நேற்று 2:30 ஆரம்பமாக இருந்தது. அபுதாபியிலே இடம்பெற்ற இந்த ஏலம் கோடிகள் கொட்டி புரண்டிருக்கின்ற ஒரு ஏலமாக மாறி இருக்கிறது. ஒரு நாளில் ஒருவர் கோடீஸ்வரன் ஆக முடியுமா என்று நீங்கள் முன்னைய காலங்களிலே கேட்கலாம். ஆனால் இப்போதைய நாட்களில் எல்லாம் ஒரு நாளில் ஒருவர் பல கோடிகளுக்கு அதிபதிகள் ஆக முடியும். இலங்கையின் மதீஷ பத்ரனவை பாருங்கள், 61 கோடி இலங்கை ரூபாய்களுக்கு நேற்றைய ஒரு நாளிலேயே இவர் சொந்தக்காரராகி இருக்கிறார். இலங்கை ரூபாயினுடைய பெறுமதியின் அடிப்படையில் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதே. வாருங்கள் முழுமையாக ஐபிஎல் ஏலம் தொடர்பான விவரங்களோடு இணைந்து கொள்ளலாம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலுக்காக தில்லையபுரம் தரணிதரன். நேற்றைய நாளில் ஐபிஎல் ஏலத்தை பொறுத்தவரையில் எல்லா அணிகளும் முட்டி மோதி இருந்தன. அதிகமான தொகை 60 கோடிக்கு மேற்பட்ட தொகை கொல்கத்தாவிடம் இருந்தது. 46 கோடி அளவிலான தொகை சென்னை சூப்பர் கிங்ஸிடம் இருந்தது. வெறுமனே 2,75,00,000 ரூபாய்கள் மும்பை இந்தியன்ஸிடம் இருந்தது. இந்த 3 அணிகளையும் பற்றி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த 3 அணிகளும் தான் முன்னாள் சாம்பியன்கள். புதிதாக ஒரு சாம்பியன் உருவானது கடந்த ஐபிஎல்லிலே தான், அது ஆர்சிபி அணி. ஆகவே இந்த அணிகள் எவ்வளவு தொகையை வைத்துக் கொண்டிருக்கின்றன, எப்படி ஐபிஎல்லிலும் இடம்பெறப் போகிறது என்று சொல்லி எல்லாரும் பார்த்து இருந்தார்கள். நிச்சயமாக தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் யாராவது ஒரு வீரரை பெரிய தொகைக்கு ஏலத்திலே எடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். கடந்த முறை ஐபிஎல் ஏலத்திலே உங்களுக்கு தெரியும் 27 கோடியை கொடுத்திருந்தது வெங்கடேஷ் ஐயருக்கு. இந்த வெங்கடேஷ் ஐயரை இம்முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இலகுவாக தட்டி தூக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் ஆர்சிபி அணி கடந்த முறை கொல்கத்தாவோடு கடுமையாக போட்டி போட்டிருந்தது இந்த வெங்கடேஷ் ஐயரை பெற்றுக் கொள்வதற்காக. ஆனால் இம்முறை மலிவாக 13 கோடியிலே இந்த வெங்கடேஷ் ஐயரை பெற்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இதே நேரத்தில் அதிகமான தொகைக்கு ஐபிஎல்லில் ஏலம் போன வீரர் என்கின்ற பெருமை கேமரூன் கிரீனுக்கு இருக்கிறது. 25.2 கோடிக்கு கேமரூன் கிரீன் ஏலம் போயிருக்கிறார். எதிர்பார்த்ததை போன்று சென்னை அணியும் முட்டி பார்த்தது, கொல்கத்தா அணி எப்படியாவது தட்டி தூக்குவோம் என்ற ஒரே நிலையில் இருந்தது. சென்னை அணி 25 கோடிகள் வரைக்கும் கேமரூன் கிரீனுக்காக சென்றிருந்தது. அவர்களுடைய சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய தொகைக்கு அவர்கள் முட்டி மோதியது கிடையாது. 16.25 கோடியை பென் ஸ்டோக்ஸுக்கு ஒரு தடவை கொடுத்திருந்தார்கள். மற்றபடி அவர்கள் 15-14 கோடிகளுக்கு ஒரு வீரருக்கு என்று தனியே மினக்கெடுவது அரிதிலும் அரிதாகத்தான் இருந்தது. கிருஷ்ணப்பா கௌதமை ஒரு தடவை 9.2 கோடிக்கு சென்றிருந்தார்கள். இப்படி மிக குறைவாகத்தான் ஒரு சில வீரர்களுக்காக இவர்கள் போட்டி போடுவார்கள். ஆனால் நேற்று கேமரூன் கிரீனை எப்படியாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முட்டி மோதினாலும் கொல்கத்தா விடுவதாக இல்லை. அவர்களிடம் இருந்த தொகை பெரிய தொகை. ஆகவே அவர்கள் கேமரூன் கிரீனை பெற்றிருக்கிறார்கள். ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு வீரர் அதிகமான தொகைக்கு வேலம் போன வெளிநாட்டு வீரர் என்கின்ற பெருமை இந்த கேமரூன் கிரீனுக்கு கிடைத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வெளிநாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு ஒன்றை விதித்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் நீங்கள் ஏலத்தை அதிகமான தொகைக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு 18 கோடி தான். மீதி வருகின்ற ஒவ்வொரு கோடிகளும் அது பிசிசிஐ வெல்ஃபேர் வீரர்கள் நலன்புரிக்காக பயன்படுத்தப்படும், அதை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை. ஆகவே கேமரூன் கிரீன் 25.2 கோடிக்கு ஏலம் போனாலும் கூட 18 கோடி அவருக்கு, மீதமான 7.2 கோடி பிசிசிஐனுடைய வெல்ஃபேருக்கு போகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. கொல்கத்தா 2024 ஆண்டு, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 24.75 மிச்சல் ஸ்டாக்கை எடுத்தார்கள். அதே ஆண்டிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20.5 கோடியை எடுத்தார்கள். 2 ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சு ஜாம்பவான்களும் பெரிய தொகையை தங்களுக்கு இடையில் பெற்றார்கள். பஞ்சாப் கிங்ஸ் அணி 2023 18.5 சாம் கரானுக்கு கொடுத்தது. கேமரூன் கிரீனை 2023 மும்பை 17.5 கோடிக்கு பெற்றது. இம்முறை 18 கோடிகளுக்கு மதீஷ பத்ரனவும் பெறப்பட்டிருக்கிறார். நான் சொல்கின்ற இந்த பட்டியலை உற்று நோக்கினால் கேமரூன் கிரீன், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், அதே போன்று சாம் கரான், மதீஷ பத்ரன, கேமரூன் கிரீன் 6 வீரர்கள் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு போன வெளிநாட்டு வீரர்கள் ஆகியிருக்கிறார்கள். இந்த 6 வீரர்களுக்குள்ளே கேமரூன் கிரீனுக்கு 2 தடவை அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. மதீஷ பத்ரன் 5வது இடத்திலே இருக்கிறார் என்பதும்
ஞாபகப்படுத்தத்தக்கது. இவருக்கு 18 கோடி கொடுத்திருக்கிறார்கள். 25.2 கோடி கேமரூன் கிரீன், 18 கோடி மதிஷ பத்ரன். மொத்தம் அவர்களிடம் இருந்து 60 கோடிக்கு மேற்பட்ட தொகையை 43 கோடி 43.2 கோடியை இந்த இரண்டு வீரர்களுக்கும் இந்த கொல்கத்தா செலவு செய்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஏற்கனவே கொல்கத்தா ஒரு வலுவான அணியாக காணப்படுகிறது. இந்த வீரர்களினுடைய சேர்க்கை இன்னும் வலுவானதாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. ஆர்சிபியை பொறுத்தவரையில் அவர்கள் வெங்கடேஷ் ஐயரை பெற்றிருக்கிறார்கள். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் 1 கோடிக்கு குவிண்டன் டிகாக்கை பெற்றிருக்கிறார்கள். சென்னை சர்ப்ரைஸ் பேக்கேஜ் 2 வீரர்களை 14.2 கோடிக்கு சென்னை அணி பெற்றிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. சென்னை இளம் வீரர்கள் மீது இவ்வளவு முதலெடுக்கிறது என்று சொல்லி, ஒரு காலத்தில் டேடி ஆமி என்று சொல்லி அழைக்கப்பட்ட சென்னை இப்போது ஜென் ஜெட் டீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 19 வயதான கிருஷாந்த் சர்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் எங்க போட்டாலும் அடித்து வெளியே அனுப்புகிறார். சிக்ஸராக தெரிவிக்கப்படுகிறார். ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் 14.2 கோடி இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிரசாந்த் வீர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 20 வயதான வீரர், லெப்ட் ஹேண்ட் ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் பந்து வீச்சாளர். ஜடேஜாவிற்கு நிகரான மாற்றீடு என்று சொல்லி இவர் பார்க்கப்படுகிறார். ஜடேஜாவினுடைய இடத்திலேயே இவரை இறக்கலாம் என்று சொல்லியும் நம்பப்படுகிறது. இவருக்கும் 14.2 கோடி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அன்கேப்டு வீரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகபட்ச தொகை என்கின்ற பெருமை ஏற்கனவே அவேஷ் கானிடம் தான் இருந்தது. இப்போது அவேஷ் கானுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த தொகையை விடுத்து அதிகமான தொகை இப்போது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது. அவேஷ் கானுக்கு லக்னோ அணி 2022 10 கோடியை கொடுத்தது. இப்போது சென்னை அணி இந்த 2 வீரர்களுக்கும் 14.2 கோடியை கொடுத்திருக்கிறது. ஒரு அன்கேப்டு, அதாவது சர்வதேச அறிமுகம் பெறாத வீரர் ஒருவருக்கு ஐபிஎல் ஏலத்திலே கொடுக்கப்பட்ட அதிகமான தொகை. கிருஷ்ணப்பா கௌதமுக்கு ஒரு தடவை சென்னை அணி 2021 9.2 கோடியை கொடுத்தது. அந்த சீசன் முழுவதும் அவரை யூஸ் பண்ணவில்லை. ரிஷி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரருக்கும் சென்னை அணி கடந்த 2 ஐபிஎல் பருவ காலங்களில் அதிகமாக அடிபட்ட பேர் எடுத்தார்கள். பெரிதாக அவரை ரிட்டைன் செய்யவே இல்லை, இப்போது வெளியில் விட்டார்கள். ஆகவே இவர்கள் மிகப்பெரிய அளவிலே பெர்ஃபார்மர்ஸ் கிடையாது. லோக்கல் கிரிக்கெட்டிலே இவர்களுடைய அபிலிட்டி அடித்து ஆடக்கூடிய அல்லது சிறப்பாக செயற்படக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்கிறது. ஆனால் ஐபிஎல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரான்சைஸ் டூர்னமெண்டிலே வெளிநாட்டு வீரர்கள் பலரும் முட்டி மோதுகின்ற ஒரு தொடரிலே இந்த மாதிரியான அன்கேப்டு வீரர்கள் இவ்வாறு பெர்ஃபார்ம் பண்ணுவார்கள் என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயம். பெர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணாமலும் விடலாம். அது அவர்களுடைய அதிர்ஷ்டம் அல்லது அவர்களை பெற்றிருக்கின்ற அணிகளினுடைய அதிர்ஷ்டம். ஆனாலும் கூட சென்னை அணி நல்ல இளம் வீரர்கள் பலரை பெற்றிருக்கிறது. ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், இப்போது இந்த கிருஷாந்த் சர்மா, பிரசாந்த் வீர், நூர் அகமது, இப்படி பல இளம் துடிப்பான உருவில் பட்டேல், இப்படி 6 வீரர்களை எடுத்துக்கொண்டால் இந்த வீரர்கள் எல்லாம் 19, 20 வயதுகளை கொண்ட வீரர்களாக இருக்கிறார்கள் என்பதும் சுட்டி காட்டத்தக்கது. எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல ஒரு அணி கட்டமைப்பு ஒன்றை சென்னை உருவாக்கி இருக்கிறது என்பதும் சென்னை ரசிகர்களை பொறுத்தவரையில் சந்தோஷமான விஷயம். மும்பைக்கு ஒரு ஓபனர் தட்டுப்பட்டார். 2.75 கோடியை வைத்துக் கொண்டு 1 கோடியை கொடுத்து அந்த பிசினஸ் மேக்னட் என்று சொல்வார்கள், அந்த மூளை சரியாக வேலை செய்த குவிண்டன் டிகாக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் ரோஹித் சர்மாவோடு ஓபனராக விளையாடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நல்ல வேலை செய்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்திருக்கின்ற ஒரு வீரர் நவீத் அகிப் நபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரருக்கு 8 கோடி கொடுத்து எடுத்திருக்கிறார்கள். சஃப்ராஸ் கானை 75 லட்சம் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பெற்றிருக்கின்ற போது அதே மாதிரி 75 லட்சங்களை கொடுத்து இந்தியாவிற்கு உலக கிண்ணத்தை 2018 வென்று கொடுத்து பிருத்திவ் ஷாவை பெற்றிருக்கிறது. 2 சிறந்த பிரதிகள். ஏனென்றால் அவர்கள் லோக்கல் கிரிக்கெட்டிலே டொமஸ்டிக்லே மிகச்சிறப்பாக செயற்படுபவர்கள். சஃப்ராஸ் கான், பிருத்திவ் ஷா இருவரும் 75 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கிறார்கள். நல்ல ஏலம். அகில் ஹுசைனை சென்னை அணி பெற்றிருக்கிறது, 2 கோடிகளுக்கு பெற்றிருக்கிறது. மேட் ஹென்றி 2 கோடிகளுக்கு பெறப்பட்டிருக்கிறார். இப்படி நல்ல விஷயங்கள் இல்லத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அவ்வப்போது உங்களுக்கு காணொலிகள் வழியாக எல்லா விவரங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் காத்திருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலுக்காக தில்லியம்பலம் தரணிதரன். மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.